தன்னில் பிறந்தவர் ஆனி உத்திர தன்னில் பிறந்தவர் ஆனந்த கூத்தன் என்பார் ஆனி உத்திரத்தில் குமர குருபரன வச்சி குருபரன வச்சி அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரு அமர சிறைகள் எல்லாம் மறுத்தோனே அப்பனே யாரு சடைவேல் முரு ஆன குரவள்ளி மணவாள் அப்பனே கண்டவடி வேல் முரு மால் மருகா வேல் முரு மால் மருகா வேல் முரு ஆதி மாயனோட திருமுரு சாமி அமர குரு சர்க்குருவே அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனை அருள் புரிவார் செல்வகா வள்ளி அம்மா சிறை கடங்க வான்மயிலே சிறுமிக்கு நீ அருள் புரிவார் பலகை நல்லு நீலி அம்மா பாலகிக்கு அருள் புரிவார் பழையடி இசைக்கு அம்மா பாலகிக்கு அருள் புரிவார் ஏ பேச்சி வரமராசுரை பேராண்ட ஈஸ்வரி தாயே புத்திரிக்கு வந்தருள் பேச்சி வரமராசுரை புத்திரிக்கு வந்தருள் ஏ பேச்சி வச்ச திருமகன் ஏ பேரு வச்ச மாயா புதல்விக்கு நீ அருள் புரி மாயாண்டி சுடலையோட கதைகள் மாயாண்டி சுடலையோட கதைகள் தாயே மலை மகளே அருள் புரி தாயே மலை மகளே அருள் புரி எய்யா மணி விளக்கில் பிறந்த என்ன மாயாண்டி சுடலாய் நான் உன்னுடைய திருக்கலை உன்னுடைய புகழை பாட உள் மனமதிலே அருள் புரி ஆழ்வார் குறிச்சி சுடலாய் அருள் புரிய வேணுமையோ வீரபத்ரகாளியம் நீ வீற்றிருக்க வேணுமா அரசி மகன் தமசுநாதம் அண்ணாவி சிவபெருமான் என் சிவன் அடைந்த பெருமாள என் சிறுமிக்கு நீ அருள் புரி ஆதியிலே லவகுமார் பாதியிலே கருப்பசாமி கரிகுருகி பிறந்ததா கருப்பசாமி உந்தன் கதை கருள வேணுமையோ 1008 மாடனே அதிகாரி மாடசாமி அருள் புரிய வேணுமையோ
சந்தோஷமாய் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் பிரம்மலோக பட்டணத்தில் பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியும் சரஸ்வதியோ அங்கே சரஸ்வதி பிரியமுடன் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் பிரியமுடன் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தீசரம் புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரோடு அஷ்டதிக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளி சந்திரன் அப்படி கொலுவிருக்கும் நாளையிலே ஆண்டவன் தான் பகவானுக்கு தெய்வலோக ரம்பையா திருநடனம் ஆடுவார் ரம்பையவ வருவாள் நடனம் அது ஆடுவாள் ஊர்வசி வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகை வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதியா வருவாள் வருவாள் சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாத்தாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் ஆமண்டே என் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு ஆமையா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனத்தோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் கொலுவிருந்து வருகிறார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்திருக்க லேசுப்பட்டு கடல் பாத்தியா பெருங்கடல்ல அம்மா கடல்ல போட்ட போது எந்த பொருளுமே உள்ள கிடக்காது ஆமா வெளியில வந்து கொண்டாந்து தள்ளிரும் பாத்துக்கோ அலையடிச்சு வெளிய கொண்டாந்து தள்ளிரும் அப்ப நீ போட்ட பொருள் உனக்கு கிடைக்குமா அதே மாதிரி நம்ம குடலுக்கு வச்சா குடல் சரி நம்ம குடலுக்குள்ள போட்ட பொருள் உள்ள கிடக்காது அது அப்பப்போ வெளியில வர சிக்கல் வந்து சேர்ந்து போகும் வச்சுக்கோ கர்ம சக்கரத்துல வந்து நின்றோம் பெரிய சிக்கலாய் போகும் ஆமா அதுனா கடல்னாலே எல்லாரும் குடல்லாம் பதறுது அப்பப்போ வெளியில தள்ளிரணும் அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து கடல்களையும் படைத்து நம்மள மாதிரி மானிட மனுக்களையும் ஆண்டவர் சிவபெருமான் படைத்துள்ளார் கல்லுக்குள் இருக்கும் தேரையமும் ஆமண்டே தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து ஆண்டவன் சிவபெருமான் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிடர்களை படைத்து மானிட மனுக்களையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் சரி 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து என் ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களையும் உண்டு பண்ணி ஆமண்டே
பேரை கேளுங்க. பேரு புள்ள பேரு பிள்ளை பேரை சொல்லுங்க. சரி 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 சரி. ஆண்டவனாகிய பகவான் சரி ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் படைத்ததோர் உலகத்தில் ஆண்டவன் நாமலை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக இறைவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த வடிவத்துல தான் இருப்பாரு. சரி சிவசக்தி அம்மா இந்த வடிவத்துல தான் இருப்பா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்ளத்தான் சரி சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே. நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே பார்வதி அம்மா பேசி அம்மா அந்த அம்மாளுடைய வடிவத்திலே நாமலை தவமிருந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சிவன் சக்தி வடிவத்தில் பெண்களையும் ஆண் என்றும் பெண் என்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அதோடு மட்டுமல்லாமல் இவ்வுலகத்து மக்களுக்கெல்லாம் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. 30 நாளிகை என்று சொன்னா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைன்னு சொன்னா 12 மணி நேரம். 12 மணி நேரம். பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. சரி ஆக மொத்தம் 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. அதான் 24 மணி நேரம் 60 நாளிகை. சரி அதிலே நாமளுக்கு பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பு இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை ஆண்டவன் படைத்து படைத்த மனுக்களுக்கு பகலெல்லாம் உழைப்பை கொடுத்திருக்கிறாரு, இரவெல்லாம் தூக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நமக்கு மாத்திரம் 24 மணி நேரமும் உழைப்பு தான் பார்த்துக்கணும். எதுக்கு 24 மணி நேரமும் ஆண்டவன் இறைவன் ஒரு நாள் ஒரு பொழுது என்று இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். அதோடு மட்டுமல்லாமல் படைத்ததோர் மானிட மக்களுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்து நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயற்சை கொடுத்திருக்கின்றார். என் சான் உடம்பிலே ஆண்டவே ஒரு சான் வயற்சை கொடுத்தார். தன்னுடைய கையால நம்மளுடைய ஜான் போட்டு அளந்தவனா என் ஜான் உடம்பு அவங்கவங்க கையால. அதான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வயது அளந்தவனு சொன்னா அது மட்டுமா தோட்டத்துல வரப்பு வெட்டினா கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பா இருக்கும். ஆமா அவர் அங்கிருந்து இந்த ஒரே வரப்ப அவர் அந்த பக்கமா வெட்டுவாரு, இவர் இந்த பக்கமா வெட்டுவாரு. மாறி மாறி வெட்டினா என்ன ஆகும்? கடைசியில வரப்பே இல்லாம போயிரும். நடக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட வேண்டாம். அதுக்குதான் ஒரு சம்சாரி இருக்கான்னு வச்சுக்கோ, அந்த சொந்த வயல்காரன் வந்து அந்த நிலத்தை அடிக்கடி போய் பார்க்கணும். அடுத்த ஆளை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம போகும்போது வரப்பே இருக்காது. ஆமா அடிக்கடி தேஞ்சிரும். அப்படி இருப்பதனால ஆண்டவே அந்த மண்ண ஆசையை நாமளுக்கு கொடுத்து இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. பொன்னாசைன்னு சொன்னா பெண்ணா பிறந்தவா ஒரு கல்யாண வீடு, ஒரு சடங்கு வீடு, ஒரு கோவில் திருவிழா வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரி நல்ல 5-6 கிராம்ல ஒரு மோதிரம் வாங்கி போட்டான்னு வை, பாத்துக்கிட்டே நிப்பா. அவ போட்டிருக்கா நமக்கு இல்லையே அப்படின்னு இன்னைக்கு வீட்டுக்கார் வரட்டும் அப்படின்னு அவர் வாரது வரைக்கும் அவர் எதிர்பார்த்து நின்னு என்ன ஒவ்வொரு எவ்வளவு தட்டியில வச்சிருக்கா அந்த பொன் பொருள் தான் தங்க பொருள். கழுத்துக்களை எவ்வளவு நகை போட்டிருக்கா, நம்ம சிறுசா போட்டிருக்கோமே அப்படிங்க ஒரு போராம வரும் பாத்துக்கோ. அப்ப வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து அம்மா சொல்லுவா, ஏயா இங்க வாங்க, பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல அழகா ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு ஒரு 3 கிராம்ல ஒரு இன்னும் நமக்கு கரெக்டா 18 நாளையில் நம்ம எனக்கு பிறந்த நாள் பாத்துக்கோங்க. அதோட நமக்கு திருமண நாளும் ஒன்றா வருது. அன்னைக்கு நீங்க சரியான கணத்துல எனக்கு ஒரு கடையாணி போடணும். ஒரு 3 கிராம்லயாவது ஒரு மூக்குத்தி கல்லாவது எனக்கு நீர் வாங்கி தரல. மூக்குத்தி இந்த
காலத்துல யாருமா போடுறா மூக்குத்திய போட்டு வியாபாரம் பண்ணிக்க அவ வாங்கணும்னு ஒரு உங்க பழைய காலத்துல வாங்கணும்ங்கற வீராப்புல தான அவ பேசிக்கிட்டு இருக்கா. அதானே கேக்க. நீர் வாங்கி தரலன்னு வையும் நான் இப்பமே உத்தரத்துல கையெழுத்து போட்டுருவேன். அப்படி இல்லன்னு வையும் அதானே என் தாய் தாப்பா வீட்டுக்கு போயிருவேன் பாத்துக்க. என் அப்பா வீட்டுக்கு போயிருவேன். பிறகு உன் புள்ளைய நீயே வளர்த்துக்க. படுக்கல நீ தெருவுல தான் பாத்துக்க. சரி அப்படி இருப்பதனால ஆண்டவன் இரண்டாவது ஆசையாகப்பட்ட இந்த பொண்ணு ஆசையை கொடுத்து மூன்றாவது ஆசை யாவருக்கும் இருக்காத ஆசை அதைத்தான் பெண்ணாசை என்பார்கள். பெண்ணாசைன்னா செத்ததுக்கு பிறவும் கட்டையில கொண்டு வச்சாச்சுன்னா கட்டை எரிஞ்சு சாம்பல் காத்துல பறக்கும். என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா. அது மாத்திரம் கிடையாது பாத்துருக்கோம். கிழமை இந்த சீவம் பிரியக்கூடிய நேரத்துல கட்டில படுத்திருப்பான். நல்லா இழுத்துக்கிட்டு கிடப்பா பாத்துக்க. மூச்சு போக முடியாம அந்த நேரத்துல இந்த பேரன் பேத்தியல் பார்க்க வருவாங்க பாத்தியா. இந்த பேரனை கண்ட உடனே தாத்தா பாப்பாரு. யாரா சுந்தரா வந்திருக்க வா 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 நல்லா இருப்பா அப்படிம்பாரு. சரி அதே மாதிரி பேத்தி கிட்ட போயிட்டான்னு வச்சுக்கோ என்ன செய்வாரு தாத்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா. என்ன செய்வாரு சரி உள்ள இருக்கதை எடுத்துக்கிட்டு பேத்தி தடை விடுவாரு. நல்லா இருக்கியா அம்மா அப்படின்னு பூஜி விட்டுருவாரு திருநாத்த. அப்போ ஆண்டவனாகிய சிவபெருமான் மூன்றாவது ஆசையாகப்பட்ட பெண் ஆசையை படைத்தார். கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. எனக்கு ஒண்ணு என் தம்பிக்கு ஒண்ணு என் தோபனாருக்கு ஒண்ணு. அப்போ ஆண்டவன் இப்படி நாமளுக்கெல்லாமும் ஆசைகளை கொடுத்து முக்கண்ணனாகிய அந்த சிவபெருமான் உலகத்தை படைத்தால் மட்டும் போராது படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வடியளக்க வேணுமே என்று அவர் எப்படி வடியிழந்து வருகின்றார் தெரியுமா. சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் அவரை படியளக்க வேணும் என்று பார்வதியா இடமதில சாமி இடமதில அளக்கும்படி வாங்குவாரா அவரை அளக்கும்படி வாங்குவாரா.
கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்து களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலைவிருந்து வருகின்றார்கள். அப்படியாகவே கொலைவிருந்து வரும்போது ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அவ ஒன்னேதான் உத்து பார்த்துருந்தா. அப்படியா? இதே பாத்துக்கிட்டு இருக்கலா? நான் பேட்டி இல்ல. தாத்தா எம்மா அழகா இருக்காரு அப்படின்னு. தாத்தா வந்து அழகுன்னு சொன்னா பிற பேர் எப்படி விட்டுருக்கான்? எங்க அப்பா முருகம்ல விட்டுருக்காரு. அழகு கடவுள் இல்ல. அடே அப்பா குறை இல்ல. பிறவே முருகனுக்கு மறுபெயர் அழகு. அழகுதான். அழகு என்றால் முருகு என்று பொருள். அந்த கைலாசத்திலே கொலைவிருந்து வருகின்றார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. விடிந்ததல்லவா? பார்வதி மறுபடியும் படியளப்பதற்காகவே படியரிசி எடுத்துக்கொண்டு ஆண்டவன் படியரிசியை வாங்கினார். சென்று வருகிறேன் பார்வதி, கையிலையிலே அமர்ந்தது என்று சரி ஆண்டவன் கையிலையை விட்டு புறப்பட்டு வரும்போது பார்வதி நினைக்கா நம்ம என்னைக்குமே ஆண்டவனுக்கு படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். இந்த ஆண்டவனும் படி இழந்து வருகின்றார். ஆனால் கைலாசத்திற்கு திரும்பி வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாமத்தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? மக்களுக்கு எப்படி படி இழப்பார்? இன்னைக்கு இவரோடு சென்று இவர் படி இழப்பையே பார்க்க வேணும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்னையா சொல்ற? ஆண்டவனே பகவான், ஆண்டவா பகவான், அடியாளோட வார்த்தை கேளு. இன்றைய தினம் அது ஈரேழு உலகமே இறையளந்து வரபோது உங்களோட படியள நான் உமையவளும் பார்க்கவே பகவானோட படியள பார்வதி நான் பார்க்கவே ஈசனோட படியள ஈசனோட படியள நான் ஈஸ்வரியா பார்க்கவே ஈஸ்வரியா அங்கே பார்வதியும் சொன்னபோது பகவானும் எது சொல்வார்? ஏடி அம்மா பார்வதி, அடியே பார்வதி, என்னைக்குமே ஆண்டவன் தானே படியிழக்க போவது வழக்கம். படியிழந்து வருவது வழக்கம். இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. நான் சொல்கிறேன் பார்வதி, உன்னை நான் அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை. உலகத்திற்கு உன்னை நான் படியிழக்க அழைத்து போனேனேயானா உலகத்தை ஒரு விதமாக படைத்து உள்ளேன். நான் படைத்திருப்பேன். உலகத்தில் உள்ள மானிட மனுக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. பலவிதம் என்றால் எப்படி ஆண்டவா படைத்துள்ளேன்? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் பார்வதி. கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன், ஏகப்பட்ட வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, குழந்தைக்கு வாய்ப்பு இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி அவருக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஆமா இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது பார்வதி. அவர்களுக்கு 21 பெண் குழந்தையை கொடுத்திருப்பேன். ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில் இருப்பார், ஒருவர் கோபுரத்தில் இருப்பார், இன்னும் ஒருவர் குடிசையில் இருப்பார் பார்வதி. ஒருவர் படித்திருப்பார், இன்னும் ஒருவர் படியாதிருப்பார், ஏழை என்று இருப்பார், பணக்காரர் என்று இருப்பார். நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. பெண்கள்
பெண்கள் குணமே இறங்கும் குணம் படைத்தவங்க தானே. நீ எல்லாம் அவர்களை பார்த்தேன்னு வை, ஆமா உன் மனசு தாங்காது. பார்வதி. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இவர் ஏன் கோபுரத்துல இருக்காரு, இவர் ஏன் குடிசையில இருக்காரு, பிள்ளைக்கு என்ன வேணும், இவருக்கு 10 குழந்தைய கொடுத்திருக்கீங்களா, இவருக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வதி என்னோடு வரும்போது நீ ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டு இருப்ப. உன் வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு காலமும் சும்மாவே இருக்க மாட்டேன். பிளாபாட்டி வாயை திறக்காம இருக்க மாட்டேன். ஆகையினால் எனக்கு படியிலக்க நேரம் இருக்காது பார்வதி. உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். படியிலக்க நேரம் இருக்காது, பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். அம்மா நீ கைலாசத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆமண்ணே. ஆண்டவன் நானே இங்கு சென்று வருகிறேன் என்று ஆமையோ ஆதி பகவான் சொன்ன போது சொன்ன வேளையில் பார்வதி சும்மா இருப்பாளா? அவ எங்க இருப்பா, பெண்ணா பிறந்தவா. ஆண்டவனோடு நம்ம படியிலக்க வாரம்னு சொல்லுதோம் பூலோகத்துக்கு. ஆண்டவே நம்ம வேண்டாம்னு சொல்லுதாரு. காரணம் என்ன? அப்ப இந்த இறைவனுடைய படியிலப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கு. ஆமா, ஏதாவது ஒரு தவறு இருக்க போய் தானே நம்மள வேண்டாங்காரு. மடியிலே கணம் இல்லையானா வழியில பயம் தேவையில்லை. கிடையாது, எதுக்கு பேசலாம். இவர் படியிலப்புல குற்றம் இல்லைன்னு சொன்னா நம்மள அழைத்து கொண்டு தானே போவாரு. கண்டிப்பா போவார் இல்லையா? அப்ப இவர் படியிலப்புல ஏதோ குற்றம் குறை இருப்பதனால தானே இந்த ஆண்டவன் நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. போறாரு. இப்பேர்வட்ட இறைவனை இன்றைக்கு சும்மா விட கூடாது. ஆமையோ இறைவனுடைய படியிலப்பையே நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று அவள் யாரை வரவழைத்தார்? விஸ்வகர்மாவ வரவழைத்தாள். விஸ்வகர்மாவ வரவழைத்தாள். என் மகனே விஸ்வகர்மா சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாடோ பார்வதியும் சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா காஞ்சரம் கம்பு வேட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து பூச்சரங்கம்பு வேட்டி உண்டு சிமிழும் தான் கடைந்து திருக்கோடானி போட்டு போட்டு சீனி போட்டு மேலே போட்டு சிவனுக்கேத்த வருணம் தீட்டி பார்வதியின் கையில் கொடுத்தார். பார்வதியும் கையில் வாங்கி பகவான நினைப்பாளா, பகவான நினைப்பாளோ அந்த பார்வதியா ஏது செய்வாள்? பார்வதியா பார்வதி சொன்ன உடனே விஸ்வகர்மா ஓடோடி வந்து பார்வதா தேவி கேட்டதை போல காஞ்சரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து பூசரம் கம்பு வெட்டி புது சிமிழை தான் கடைந்து திருக்கோடானி போட்டும் போட்டு சீனி போட்டு மேலே போட்டு அந்த சிமிழுக்கேத்த வருணங்களை தீட்டி சிமிழையே கொண்டு வந்து பார்வதியின் கையில் கொடுத்தார். பார்வதா தேவி அதை கையிலே வாங்கி இந்த ஆண்டவே சிவபெருமான் படியிலக்க நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. படியிலக்க நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்பேர்வட்ட இறைவனுக்கு முன்னால சிவனுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை நாமல் பிடித்தடைக்க வேண்டும். இறைவனுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும் உயிருக்கு அவர் எப்படி படியிலக்காருன்னு இன்னைக்கு பாப்போம். அப்படி என்று அந்த ஆதிவராசக்தி சிறிய சிமுளுக்குள்ள எதை பிடித்தடைக்கலாம் என்று பார்க்க சிறிய சிமுளுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? சிறிய சிமுளுக்குள்ள ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா ஐயா? ஆணையே நிக்காதங்க, ஒட்டகம் உள்ள போகுமா? ஆணையும் அடைக்க முடியாது, குதிரையும் அடைக்க முடியாது, உன்னையும் உள்ள வைக்க முடியாது, குடத்துக்கார கூட வைக்க முடியாது. அதைத்தானே வேண்டாம், வைக்க முடியாதுங்க. 2 ஆண்களை பிடித்து அடைச்சோம்னு வை, நாம
நான் பெரியவனா நீ பெரியவனான்னு மீசைய முறுக்கிட்டு நிப்பாங்க. ஏப்பா தார் பாசி கட்டுவான் ஒருவருக்கு ஒருவன் கத்தி எடுத்து சொருகிட்டு நிப்பான். அதனால அதே மாதிரி ரெண்டு பெண்களை பிடிச்சி அடைச்சோம்னு வச்சுக்கோ. அவ ரெண்டு பேரும் குடும்பி சண்டை வந்துரும். ஆமா தக்களத்தி போராட்டம் நடக்கும் பாத்துக்கோ. தக்களத்தி போராட்டம் ஆகி போகும். ஆமா அவ குடும்பி இவ கையில. இவ குடும்பி அவ கையில. இவ குடும்பி அவ கையில. சரி. அது எதுக்கு? வேண்டாம். அதுக்கு தான் பார்வதா தேவி என்ன பண்றா? சிறிய சுமலுக்குள்ளே எதை இப்படி தடைக்கலாம் என்று பார்க்கும்போது அவள் கைலாசத்திலே எதை இப்படி தடைக்கிறாள் தெரியுமா? என்ன என்னன்னு? சிறு உயிரா சித்தரும்பு சிறு உயிரா சித்தரும்பு சுமலுக்குள்ள பிடித்தடைத்தாள் திருக்கோடானி பூட்டும் போட்டு சீனி போட்டு மேலே போட்டு ஆதிசக்தி பார்வதியா முந்தானையில் முடிந்தல்லவோ எத்தனிலே சொருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று ஐயா வருவார் என்று எதிர்பார்த்திருப்பாளா எதிர்பார்த்திருப்பாளோ அவளோ எப்ப சிவன் வருவார் எதிர்பார்த்திருப்பாள் எதிர்பார்த்திருக்கும் போது ஈரேழு உலகமேல் இறையிழந்த பகவான் கைலாசம் வாரார் கைலாசம் வாரபோது ஆதிபராசக்தி ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்து சிறிய சிமுலுக்குள்ளே பிடித்தடைத்தார். பராசக்தி ஆகப்பட்டவர் திருக்கோடானி பூட்டை போட்டா சீனி பூட்டை மேலே போட்டு முந்தானை பட்டிலை மொய்குழலால் முடிந்து கொண்டு அதையே தன் எக்கலிலே சொருகிக் கொண்டு இந்த ஆண்டவன் இன்னைக்கு வரட்டும் அவர் படியிழப்பு இன்னைக்கு பரிசோதனை பார்க்காமல் விடக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் வரக்கூடிய வழியில என்னைக்குமே ஆண்டவன் வருவார்னு எதிர்பார்த்து காத்திருப்பார். ஆனா அன்னைக்கு அப்படி இருக்கல. நீட்டிய கால் மடக்காமல் கவர்ந்ததலை நிமிராமல் உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் மௌனமாயிருக்கிறாள் அந்த மாயந்தங்கை பார்வதி. கவலை கொண்டிருக்கிறாள் கண்ணன் தங்கை பார்வதி. அப்போ மௌனமாகவே இருக்க ஆண்டவன் கைலாசத்துக்குள்ள வந்து பார்க்க என்னைக்குமே பார்வதி இப்படி இருக்க மாட்டாள. சிரித்து கொண்டு வரவேற்பு கொடுப்பாள. சிரித்த முகமும் சீதையும் சிங்கார பார்வையுமா நிப்பார். இன்னைக்கு நம்மள வாவென்று கேட்கல வந்தனம் செய்யவில்லை பாத பூஜை முடிக்கவில்லை பணிவிடைகளை செய்யவில்லை நடத்தவில்லை அல்லவா. இந்த பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன கொடுமை வந்தது? என்ன வதாண்டா வந்தது? அப்படி என்று கைலாசத்திலே ஓடோடி வந்து அந்த பார்வதியை அழைத்த பகவான் ஏடி அம்மா பார்வதி என்னுடைய நீ ஒரு நாளும் திருநாளா பகவான் இல்லாவே பார்வதிக்கு மாற்றம் சிவனார் இல்லாவே சிவசக்திக்கு தான் என்ன மோசம் உனக்கு நடந்தோதம்மா. அடி ஈஸ்வரியே பார்வதி பார்வதி அடியே பார்வதி ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிற? உழைந்த கூந்தல் முடியாமல் கவர்ந்ததலை நிமிராமல் நீ மௌனமா இருக்கும் காரணம் என்ன?
கவலை கொண்டு இருப்பதென்ன கண்ணன் தங்கை சொல்லிடம்மா அப்படின்னு ஆண்டவன் கேட்க பார்த்தா பார்வதி ஆண்டவா பரம்பொருளே 14 உலகத்திற்கும் இறையனுக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான். அப்படி இருக்கும் போது உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல அப்படின்னா ஏன் இப்படி இருக்க ஆண்டவா? ஆன போதிலும் நீங்க இன்னைக்கு உலகமெல்லாம் படி இழக்க போனீங்கள, எந்த உயிருக்கெல்லாம் நீர் படி இழந்து வந்தீர்? அம்மா பார்வதி, உலகத்தில் என்னால் படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் ஆண்டவே நான் படி இழந்திருக்கிறேன். கல்லில் வாழும் தேரை முதல் கற்பையுக்குள் வாழும் சிசு வரைக்கும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும், மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் நான் மறையும் சிவபெருமான் படி இழந்து வருகிறேன் பார்வதி. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது என் படியிழப்பு மீது உனக்கு என்ன சந்தேகம்? என் மீது உனக்கு சந்தேகம் வந்தாலும் வரலாமே தவிர என் படியிழப்பு மீது நீ சந்தேகப்படாத. ஆண்டவா சந்தேகம் வச்சுக்கிட்டாத பாத்துக்கோ. நீ எதுல வேண்டாலும் சந்தேகப்படு, ஆண்டவன் சிவபெருமான் பொறுத்து கொள்வேன். இந்த படியிழப்புல சந்தேகம் கொண்டாந்து வச்சுக்கோ, உனக்கு சாமத்துல கொடுத்துருவேன். சாபத்தை கொடுப்பேன். அடியே பார்வதி, என்னால் படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் ஆண்டவன் நான் படி இழந்திருக்கிறேன். ஆகையினால் என் படியிழப்பு மீது உனக்கு என்னமா சந்தேகம் என்று பகவான் கேட்ட போது பார்வதி சொன்னா, ஆண்டவா நீர் உலக மக்களுக்கெல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னா, இன்னைக்கு ரோட்ல பாருங்க சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்க. எதுக்கு கொஞ்சம் சொக்கி தெரியுதா? அவங்க எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க தெரியுமா? இதற்காக என்னை யார் ஒருவர் வணங்காமல் தலை வணங்காமல் இருக்கிறார்களோ, ஆண்டவன் சிவபெருமானை வணங்காமல் இருக்கிறார், அவர்களுக்கு நான் ஒருபோதும் படி இழப்பதில்லை பார்வதி. படி இழக்க போறதில்லை. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டினி. ஆமா, சிவபட்டினி என்பார்கள். அன்னத்தை முதல்ல மதிக்க கத்துக்கிடணும். ஆமா, தாலாவுல சாப்பாடை வச்சு கொடுத்தா அந்த சாப்பாடை வாங்கி ஆசையா சாப்பிடணும். மனைவி கையால வாங்கி ஆசையா சாப்பிடணும். அந்த அம்மா கொடுக்கும் போது ஒரு கையால கொடுத்தா 2 கையால வாங்கி அந்த சாப்பாடை தரையில வைத்து காலை மடக்கி குனிந்த தலையாக அள்ளி வாயில வச்சு சாப்பிடணும். அதான் சாப்பாட்டுக்கு மதிப்பு. டேஸ்டோட சாப்பிடணும். அப்பதான் ஆண்டவன் படி இழந்ததுக்கு மதிப்பு, அந்த பெண்ணா பிறந்தவன் ஆக்கி கொடுத்ததுக்கும் மதிப்பு. அதை விட்டுட்டு தண்ணிய போட்டு வந்து மனைவி இடத்துல சாப்பாடை வாங்கி அடேங்கப்பா இவரெல்லாம் வார வரத்தை பார்த்தா ஆமா சரி வெளியில வீசிருவியா? வெளியே வீசினா ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு மறுநாளைக்கு படி அளப்பாரா? சாப்பாட்டை மதிக்கணும்ல, ஒரு போதும் அளக்க மாட்டார். அப்போ சாப்பாடை கொடுக்கும் போது மரியாதையா மதிப்பா அதை வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுட்டு சாம்பார் என்ன அப்படி இருக்கு, ரசம் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. சாம்பார் ஊத்தி கொடுப்பா, நான் அவட்ட கேப்பேன், என்ன சாம்பாரா வச்சிருக்க? ஆமா அப்படிம்பா. சாம்பார் பருப்பை போட்டு அப்படிம்பா. சாம்பார்ல பருப்பை படம் உன் தலையவா போட முடியும்? நீ பேசுற நல்லா இல்ல, ரசத்தை கொண்டா அப்படிம்பா. சரி, அவ ரசத்தை கொண்டு ஊத்துவா, நான் உடனே கேப்பேன், என்ன ரசம் தண்ணியா இருக்கு அப்படிம்பா. தண்ணியா இருக்கு, கட்டியாமா இருக்கும், முகமதியா இருக்கும், தொட்டுக்கிட்டுதாப்லையா இருக்கும். ரசம் தனியா தான் இருக்கும். அது நீ பேசல, உனக்கு உள்ள போயிருக்கானே ஒரு அரக்கன், அவன் பேசிக்கிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ சாப்பாட்டை அன்னத்தை மதியாதவர்களுக்கு நான் ஒருபோதும் படி இழப்பதே கிடையாது பார்வதி. அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் ஆதிபரா சக்தியானவள் சொல்லுகின்றார், ஆண்டவா நீர் படி இழந்தேன் என்று சொன்னாலும் இன்னைக்கு உமக்கு தெரியாமல் இரு உயிர் என்னிடத்திலே பட்டினியாக இருக்கிறது ஆண்டவா. ஏய் பார்வதி, எனக்கு தெரியாமல் அது எப்படி 2 உயிர் பட்டினியா இருக்கும்? அது என்ன உயிர் பார்வதி? அப்படியே பட்டினியாகவே இருந்தாலும் பட்டினியா இருக்கும் உயிரை உடனே எடுத்து வாவென்று அந்த ஆண்டவன் சொன்ன போது சொன்ன வேளையில் ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா
அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு சந்தேகம் உனக்கு சந்தேகமா இருந்துதான் பட்டினியா இருக்கு உயிரதையும் எடுத்து வாடி பகவானும் சொன்னபோ பார்த்தாள பார்வதி முன்னானைய உழைக்கால சித்து விளை திறக்கால அடைத்து வைத்த எறும்பு ரெண்டும் ஆனெரும்பும் பெண்ணரும் ஆண்டவனார் அருளால் தென்னு மட்டும் தென்னிருக்கு முடியாமல் வைத்திரு ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு ஒண்ணு மட்டும் ஒண்ணு இருக்கு ஒண்ணு முடியாம வைத்திருக்கு ஒண்ணு முடியாமல் வைத்திருக்கு ஏ சுத்தி சுத்தி வருகுதை சொத்தனையும் பாக்குதை ஏய் பார்வதி இரண்டு உயிரும் பட்டினியா இருக்குன்னு சொன்னியே பாரடி அடைத்து வைத்த ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் நான் படியிழந்த காரணத்தால் தின்னு மட்டும் தின்னிருக்கு தின்ன முடியாமல் வைத்திருக்கு ஒண்ணு மட்டும் ஒன்னிருக்கு உண்ண முடியாமல் வைத்திருக்கு ஓர் எறும்பா இருந்தது ஓர் ஆயிரம் எறும்பா உருவெடுத்திருக்கு ஒரு எறும்பு தின்ன அரிசிய போக மீதத்தை தலைக்கு வச்சு ரெட்ன கால் போட்டு படுத்திருக்கு பார்வதி வந்து இரண்டையும் ஆணை புடிச்சு அடைச்சிருக்கலாம் இல்ல பெண்ணை புடிச்சு அடைச்சிருக்கலாம் இவ வந்து வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கை நல்லறமா சொல்லிக்கணும்னு சொல்லி ஆணையும் பெண்ணையும் புடிச்சு அடைச்சா பாத்தியா அது இறப்பருக்கும் அதிகமாகி போச்சு அப்பந்தான் ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவனார் முன்னால் அஞ்சு நடுங்கி நிற்கும் போது அப்பா பார்த்தாரே சிவபெருமான் பார்த்தாரே சிவபெருமான் ஏழி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தை கேளு கல்லுக்குள்ள இருந்தால் கடவுளறிய மாயமே சிவனுக்குள்ள இருந்தால் நான் சிவனறிய மாயமே அறைக்குள்ள இருந்தால் நான் அரணறிய மாயமில்லை சிவனுக்குள் இருந்தாலும் நான் சிவனறியாத மாயமில்லை பார்வதி அப்படி இருக்கும் போது என் படியிழப்பையே பரிசோதனை பார்க்கலாமா என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனார் இடமதியில அறியாமல் செய்த ஆண்டவனை பொறுக்க வேணும் தெரியாமல் செய்த குற்றம் என் சிவனாரை பொறுக்க வேணும் நான் பார்வதியா செய்த குற்றம் பார்வதி செய்த பகவானை பொறுக்க வேணும் ஆதி பகவானை பொறுக்க வேணும் பார்வதி நான் செய்த குற்றம் என் பரம்பொருளே பொறுக்க வேண்டும் இறைவா. சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா? பொறுத்தருள வேண்டும் அல்லவா?
ஏடி அம்மா பார்வதி நீ என்னுடைய வார்த்தை கேள் அடியே பார்வதி ஆண்டவன் எத்தனை சொல்லியும் என் மீது உனக்கு சிறிதளவும் நம்பிக்கை வரவில்லை என்னை மதியாமல் என் பேச்சை கேட்காமல் என்னுடைய படியிழப்பையே நீ பரிசோதனை செய்து விட்டாய் தெரியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்கலாம் தெரிந்தே செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்க முடியுமா கிடையாது ஆகையினால் அம்மா பார்வதா தேவி நீ என்னை பரிசோதனை செய்தாலும் பரவாயில்லை என் படி இழப்பை பரிசோதனை பார்த்த உனக்கு நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் கடவுளாய் நான் உன்னை மன்னித்தாலும் கொண்ட கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது ஆண்டவா சிறியார் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பது உன் கடமை அல்லவா அப்படி இருக்கும் போது என் பாவத்தை மன்னித்து எனக்கு சரி வார என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று மகாதேவன் சிவபெருமான் இடத்திலே சொல்ல அப்படி இருப்பதனால சரி வாங்க சரி சரி அப்படி இருப்பதனால ஆண்டவா பரம்பொருளே என் பாவத்தை நீங்கள் மன்னித்து மறுவாழ்வு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் இடத்திலே மன்னிப்பு கேட்க ஏய் பார்வதி கடவுளாய் உன்னை மன்னித்தாலும் மன்னிப்பேனே தவிர கொண்ட கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது எம்மா புருஷனை வரிச்ச செய் பொல்லா பாவம் எப்பந்து ஆளனை வரிச்ச செய் அதிக பாவம் எப்பந்து புருஷனை கொண்ட கணவனுக்கு செய்த பாவங்களை எனக்கு எப்போது தீர்ப்பாய் ஆளனை வரிக்க செய்த அதிக பாவத்தை எனக்கு தீர்க்க வேண்டும் பார்வதி புருஷனை வரிச்ச செய்த பொல்லா பாவத்தை எனக்கு நீ தீர்க்க வேண்டும் என்று ஆதி பகவான் சொன்ன போது அப்பந்தான் பார்வதி பார்த்தா கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும் ஒரு குழந்தையால தான் முடியும் கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கண்டிப்பாக ஒரு குழந்தை வரம் இருந்தா தான் முடியும் அப்படின்னு அவ ஏன் அப்படி நினைக்க தெரியுமா உலகத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவா இருக்குன்னா அந்த ஐயா ஆங்காரத்துல கோவத்துல ஒரு வார்த்தை பேசுவாரு ஆமா இதோட ஒண்ணுவா உன்னை கொன்னு போட்டாலும் போட்டுருவேன் அப்படிம்பாரு அந்த அம்மா சொல்லுவா குடியார மாட்டேன் குடியார மாட்டேன் என்னையவா நீ கொல்ல போற தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டா யாருக்குப்பா தெரியும் சிரிச்ச முகமா செத்து போயிருவ நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும் ஆனாலும் உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா கயத்துக்கு தாமல உன்னை உயிரோட வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னு வைகி உன்னை கொன்னு போட்டாலும் திடீர்னு செத்து போனா என்னமோ குடிகாரன் குடிச்சு தின்னுட்டு செத்து போனா அப்படின்றவன் ஆனாலும் நாளை பின்ன அப்பமில்லாத பிள்ளைன்னு என் பிள்ளைல யாரும் சொல்லக்கூடாது அதுக்கு தாமலே உன்னை உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்பா
அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா. சரி. அந்த ஐயா சொல்லுவாரு, என்னம்மா உன்னையும் கொன்னாலும் கொன்னு போட்டுருவேன், தாயில்லா பிள்ளைன்னு என் பிள்ளைகளுக்கு பேர் வரக்கூடாது, இந்த உயிரை அதுக்கு தான் இந்த குழந்தைகளுக்கு தான் வச்சுக்கிட்டு அதுக்கு தாண்டி உன்னை உயிரோட வச்சிருக்கேன், வேற என்னமும் நினைக்காத அப்படின்னு மாறி மாறி பேசுவாங்க. பிள்ளையை கண்ட உடனே மறுவாழ்வு தொடங்குவார்கள். குழந்தையை கண்ட உடனே அந்த கோபம் எல்லாம் ஐசா தணிஞ்சிரும், பாத்துக்கோ. கோபம் எல்லாம் அவருக்கு காத்தா பறந்துரும். அதைத்தான் இந்த பார்வதி எண்ணி பார்த்தா. சரி, ஆண்டவனுக்கு செய்த பாவத்தை நாமல் தீர்க்கணுமேயானா கை குழந்தை இருக்காக வேணுமே என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் பகவானிடத்திலே என்ன சொல்லுகின்றார்? என்ன சுவாமி? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களை செய்த பாவம் தீர்ப்பதற்கு சிறு குழந்தை எனக்கு வேணும், ஆளனை வரிச்ச செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும், புருஷனை வரிச்ச செய்த பொல்லா பாவம் தீர்ப்பதற்கு பிள்ளை ஒண்ணு எனக்கு வேணும், எண்ணி 8 நாளைக்குள்ள ஏண்டும் பிள்ளை எனக்கு வேணும், ஏண்டும் பிள்ளை எனக்கு வேணும். எனக்கு மடியில் வைத்து விளையாடு மகளை ஒண்ணு வேணும் சுவாமி, கொஞ்சி நானும் விளையாடு குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும், சிரித்து நான் விளையாடு சிசுவு ஒண்ணு எனக்கு வேணும். பார்வதியும் கேட்ட போது பரமசிவா பரமசிவா ஆண்டவா பரம்பொருளே, உமக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஐயா. வேணும் சுவாமி. எண்ணி 8 நாளைக்குள்ள அழகான குழந்தை எனக்கு வேணும். அழகான ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் வேண்டும் இறைவா என்று பார்வதாதேவி கேட்க, சரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவா, என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஏண்டும் குழந்தை எனக்கு வேணும், மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும், கொஞ்சி விளையாட எனக்கு குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, சிரித்து விளையாட சிசுவு ஒன்று வேணும் என்று பார்வதாதேவி இறைவனிடத்திலே கேட்க, அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், அம்மா பார்வதி, உலகத்திலே எத்தனையோ வரம் இருக்கு, நீ எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் குழந்தை கேளாத, கோடி வரம் கேட்டாலும் ஒரு குழந்தை வரம் கேளாத பார்வதி, 1000 வரம் இருக்கு, ஆண் குழந்தை வரம் என்கிட்ட கேட்காத என்று சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் பார்வதி சொன்னா, ஆண்டவா, உமக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே நான் ஒரு குழந்தை வரம் கேட்கிறேன், அதனால எனக்கு உங்களுக்கு செய்த பாவத்தை தீர்க்க எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுத்தாள் என்ன? பார்வதி, நான் ஏற்கனவே ஆண்டவன் உனக்கு 2 பிள்ளைய கொடுத்திருக்கேன். ஆமா, யாருக்கல்ல முன்னால 2 குழந்தைய கொடுத்திருக்கேன். அந்த 2 பிள்ளையுமே இன்னைக்கு நம்ம பக்கத்துல இல்ல. எங்க பக்கத்துல இல்லையே சுவாமி. மூத்த மகன் கணபதி, ஆமா, ஆதி மூல கணபதியே முதல் பிள்ளையா உனக்கு தந்தை, முதல் குழந்தையா கொடுத்தேன். அந்த பிள்ளை இப்ப நம்ம பக்கத்துல இருக்கானா? கிடையாது ஆண்டவா. மூத்த மகன் கணபதி தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணு கேட்டு பூலோகத்திலே சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கிறான். சந்திதோறும் போய் அமர்ந்திருக்கான். சரி, அவன் தான் போயிட்டான். அது அப்படி
போச்சு. இந்த ரெண்டாவது பிள்ளை வடிவேலவே இந்த சுப்பிரமணியனாவது நம்ம பக்கத்துல இருக்கானா? அவன் நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். அவனாவது நல்ல பிள்ளைன்னு நான் நினைச்சேன். ஆமா. ஆனா இரண்டாவது பிள்ளை வடிவேலவே மூத்தவனுக்கு மேல. அப்படியா? அவனாவது ஒரு பெண்ணு வேணும்னா வேணும்னு கேக்க. வடிவேலவே ரெண்டு பெண்ணு வேணும்னு ஒத்த கால்ல நிக்காம பார்வதி. பார்வதி தப்புன்னு கேட்கம்மா. வள்ளி மீது ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தான். அமர்ந்திருக்கிறான். குரத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்திருக்கிறான் பார்வதி. ஆமையோ. நான் மூன்றாவது பிள்ளை வரத்தை உனக்கு கொடுத்தேனையானா? அப்படியே கொடுத்தேனானா? மூன்றாவது பிள்ளையத்தான் மூன்றாவது பிள்ளையத்தான் முக்கண்ணனும் கொடுத்தேனா? உனக்கு உதக மாட்டான் எனக்கும் அவன் உதக மாட்டான். உன்னையவும் மதிக்க மாட்டான் என்னையவும் மதிக்க மாட்டான். ஏடி அம்மா பார்வதி மூன்றாவது பிள்ளைய முக்கண்ணனும் கொடுத்தேனா? பிள்ளை வரங்கொடு பிள்ளை மோசம் வந்துச்சு மதலை வரங்கொடு மனக்கவலை வந்துச்சு. குழந்தை வரம் கொடுத்தேனா குழந்தை வரம் கொடுத்தேனா நமக்கு கொடுங்கவலை வந்துச்சு. உலகத்துக்கு அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இல இருக்க மாட்டான் பிள்ளையாக பிறக்க மாட்டான் பிள்ளையாக அவன் பேய்களுக்கு ராஜாடியா. அவன் மாயானம் போவாண்டே மாண்டவினந்தின் பாண்டே எம்மா சுடுகாடு போவான் சுட்ட பினந்தும் பான் இடுகாடு போவான் இறந்தவனந்தும் பான் தில்லைவனம் போவான் தில்லைவனம் போவான் அவன் செத்த பினந்தும் பான். அடியே பார்வதி மூணாவது குழந்தைய முக்கண்ணே உனக்கு நான் கொடுத்தேனையானா? உன் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க மாட்டான். மாயானம் போவாவே மாண்ட வினங்களை தின்பான் பார்வதி. சுடுகாடு போவாவை சுட்ட பிணந்தும்பான் இடுகாடு போவாவை இறந்த பிணந்தும்பான் பார்வதி. பிள்ளையா பிறக்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாலியா போய் நிப்பான். உலகத்துக்கே அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் அவன் கைலாசத்துல இருக்க மாட்டான். அப்பேர்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? ஒரு பிள்ளைன்னு இருந்தா பெத்தவங்களுக்கு ஆபத்துக்கு உதவணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காவேந்தனும் குருமொழி கேளால் சீடனும் இவர்களெல்லாம் இருந்தும் இறந்தும் பயனில்லை பார்வதி. ஒரு பயனும் இல்ல பார்வதி. அதாவது ஆபத்துக்கு உதவாத பிள்ளைனா பெற்ற தாய் தகப்பங்க தயங்கிய காலத்துல வயோதியான காலங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு உடல்நிலை சரியில்லை இல்ல நடக்க முடியல அப்படின்னு சொன்னா பெற்ற பிள்ளை எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுன்னா அவசரமா வந்து பார்க்கணும். என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து உதவணும். இருக்கும்போது செய்யாம இறந்ததுக்கு பிறகு கொல்லி வச்சு என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு புண்ணியமும் இல்ல கிடையாது. அப்ப ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னம். ஒரு ஆளுக்கு பசியோட இருக்கிறாங்கன்னா அந்த பசியோட இருக்கும் போது கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கணும். மத்தியான சாப்பாடுல 1:30 இருந்து 2 சாப்பிடணும் பாத்துக்கோ. 4 மணிக்கு சாப்பிட்டா உடம்புல ஏக்குமா? சேராது. நேரம் தவறி பசி முடிந்ததுக்கு பிறகு சாப்பாடை சாப்பிட்டா அது அன்னம் இல்லை.
சாப்பாடு இல்ல ஒரே கூப்பாடு தான். அம்மா அப்ப அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர்னா அப்படி என்ன ஆளுக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வைகி அவங்களுக்கு உடனே கொண்டு போய் தண்ணியை கொடுக்கணும். அப்படியா? ஆமா சரி. ஒரு முடுக்கு தண்ணியை கொடுத்தா உயிர் பேரும்னு படுத்திருப்பாரு. அந்த நேரத்துல தண்ணியை கொடுக்காம அவர் உயிர் போனதுக்கு அப்புறம் பாவநாச தீர்த்தம் குத்தால தீர்த்தம் இப்படி புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்து காலில் ஊத்தி என்ன பலன் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டிருந்தா யாரு? பெண்ணா பிறந்தவா வீட்டுக்கார நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். அவர் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போய் கொண்டு வந்தாருன்னா அவர் 10 ரூபாயை உழைச்சு கொடுத்தா இந்த அம்மா 5 ரூபாயை செலவு பண்ணணும். மீதி 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவ தான் நல்ல மனைவி. அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சதை கூட 10 ரூபா போட்டு பட்டுச்சல் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. குடும்பம் நல்லா வருமா? அதுக்கு தான் இப்ப முளைச்சிருக்க குழு பெண்கள் குழு. எப்ப குழுவுன்னா கொஞ்சம் குழுவா? திங்கக்கிழமைனா ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு, சனிக்கிழமை ஒரு குழுவு, பாவிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் குழுவுதான். வீடு வீடா அந்த ஐயா படுத பாடு ரூபாயை கொடுத்துட்டு அவர் படுத பாடு வேங்கதுக்குள்ள தர்ம சங்கடம். இப்ப இடையில கூட அதுல சில பேர் கெட்டாம இந்த குழு எடுத்தாலும் பரவாயில்ல 10,000 ரூபாய் வேங்கினா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வட்டி. ஆமா எடுத்து 1000 ரூபாய் எடுத்துட்டு 9 தான் கொடுக்க பிளேடு வெட்டி. ஆமா அது சாயந்தரம் 5 மணிக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ மறுநாள் ஆயிட்டா 2000. இப்படி எல்லாம் வாங்கினா உலகத்துல வாழ முடியுமா? வாங்குறவங்க அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர் என்று சொல்வது. கோபத்தை அடக்காத வேந்தன் அப்படின்னா யாரு? ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்யா, காரணத்தோட வரணும். எந்த நேரமும் பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு வரக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இங்க முன்ன என்ன உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும். 4 வார்த்தை சொன்னா என்னன்னு பொறுமையா அமர்ந்து கேட்கணும், தீர யோசிக்கணும், அதுக்கு பிறகு பேசணும். கோபத்தினால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியுமா ஐயா? பொறுமையை மிஞ்சியது உலகத்துல எதுவும் இல்லை, அன்புக்கு மிஞ்சியதும் எதுவும் இல்லை. அதனால கோபத்தை அடக்காத வேந்தன். குறுமொழி கேளால் சீடம்னா யாரு? குருவாகப்பட்டவர் சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் 5க்கு 2வது அவர் சொல்ல கேளுங்க ஐயா. அவர் பேச்சை கேட்டு நடங்க. குருவை மிஞ்சிட்டா என்ன ஆகும்? குடிக்க கொலைக்கு கஞ்சி கிடைக்காது. கஞ்சி கிடையாதா? கஞ்சி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்கும். கஞ்சி வேண்டாம் போ. சரிதானே? அப்படி இருப்பதனால அம்மா பார்வதி இவர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை. கிடையாதம்மா. இவர்கள் எல்லாம் இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை பார்வதி. ஆகையினால் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு வேண்டாமடி. வேண்டாம் பார்வதி. பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்து சேரும். மதனை வரம் கொடுத்தா நமக்கு மணக்கவலை வந்து சேரும் என்று ஆண்டவன் பிள்ளை வரம் இல்லைங்கிறார். பார்வதி எனக்கு பிள்ளை வரம் தான் வேணும்ங்கிறார். உதகட்டாலும் கண்டிப்பா நான் கேட்கக்கூடிய குழந்தை வேணும் என்றா. அப்போ கைலாசத்திலே கடவுளுக்கும் பார்வதிக்கும் தர்க்கங்கள் நடக்க அந்த வேளையிலே கைலாசத்துக்கு யார் வருகின்றார்? இதோ நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே இந்த பூமாதேவி. பொறுமையிலே சிறந்தவா அந்த அம்மா தான் பூமாதேவி. கைலாசத்துக்கு வந்து இந்த உலகத்துல என்ன அட்டுழியம், என்ன அகம்பாதம், என்ன ஆணவம்லாம் நடக்கு. இதெல்லாம் தாங்கணும்னு சொன்னா யார் தாங்க முடியும்? நம்மள ஜெபக்காலே பெத்த தாய் பூமாதேவி. இவ தான் ஜெபக்கணும். இங்க பாரு, அவ ஏன் அப்படி சுமந்துகிட்டு இருக்கா? ஏன் பொறுமையா இருக்கா தெரியுமா? எப்பா மனுஷங்களா, நீ எவ்வளவு ஆடணுமோ ஆடு, எவ்வளவு சேட்டை பண்ணணுமோ பண்ணு. நாளை பின்ன என்னைக்கா இருந்தாலும் உன்னைய நான் தான் திங்க போறேன். என்கிட்ட தானே நீ வரணும். நீ எவ்வளவுதான் ஆடுனாலும் நாளைக்கு உன் உடம்ப நான் தானே திங்க போறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த அம்மா பொறுமையா இருந்துகிட்டு இருக்கா. அது தெரியாம இந்த மனிதர்கள் வார வரத்தை பார்த்தா நான் பெரியவே நீ பெரியவே என்ன மிஞ்ச யாரு இருக்காங்க? அப்படி இருப்பதனால பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி கைலாசத்துக்கு வந்து ஆண்டவே நான் முன்னாலே ஆண்டவே நான் முன்னாலே அடிபணிந்து வணங்குவாளா ஈஸ்வரனே இறையோனே என்னுடைய
எப்படி ஆண்டவா? உலகம் என்றால் வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஆனால் நீங்கள் படைத்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா அவனுக்கு இறப்பென்று ஒண்ணு இருக்க வேண்டும். கண்டிப்பா வேணும் அல்லவா? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்க வேண்டும். ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம் என்று ஒண்ணு இருக்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக வேண்டும். தெய்வம்னு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு, நல்லதென்றால் கெட்டது ஒண்ணு இருக்கு, இரவென்றா பகல் ஒன்று இருக்கு. அப்போ எதிர்மறையாகவே இருக்கக்கூடிய உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர நீர் இறப்பை கொடுக்கவில்லை? அந்த காலம் மக்களுக்கெல்லாம் சாவுனா என்னன்னே தெரியாதம்யா. சாவே கிடையாதுன்னா 100 வருடம் 200 வருடம் 300 வருடம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து உள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாங்கும் வீடு போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபிடியா நிக்கும். அப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து அழிவு காலமே கிடையாது. கண்ணு மட்டும் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும். அது பேட்டரி லைட் மாதிரி மின்னுகிட்டு இருக்கும். பாத்துக்கோ. ஊன் இருக்காது, உயிர் மட்டும் தான் இருக்கும். அந்த குறுக்கெல்லாம் முள்ளு முழிச்சு போய் இருக்கும். அன்னம் தண்ணி எடுக்காது, ஆகாரம் எடுக்காது, தண்ணி கூட குடிக்காது. கண்ணு மட்டும் பேட்டரியா முழிக்கும். மின்னும் பாத்துக்கோ. அவரை பார்த்தா 6 மாத பிள்ளை மாதிரி இருக்குமா. அந்த காலத்துல நம்ம கையில வச்சு விளையாடுவோம் பார்த்தாயா மரக்காம் பிள்ளை. அந்த மரக்காம் பிள்ளை மாதிரி இருப்பாங்க. கூனு குறுகி ஒரு ஜான் உயரத்துல 300 வருடத்துக்கு இருந்த அந்த உடம்பு என்னத்துக்காகும்? நாளுக்கு நாள் எப்படி பிறந்தாங்களோ அதே மாதிரி ஆயிருவாங்க. பாத்துக்கோ கூனு குறுகி. அப்போ அதுக்குத்தான் அந்த கால வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டுவாங்களாம். எதுக்கு மாடா குழி? மாடா குழி ஏன் போட்டு கட்டினாங்கன்னா எதுக்குன்னு வீட்டுக்கு வர ஆளே ஒரு மாவாட்டி மாவாட்டி மருமக வந்தான்னா அந்த அம்மா வந்து மாமன் மாமியால தாய் தகப்பனாகவே நினைத்திருந்தா அந்த காலம் வந்து கூரை வீடு பாரு. அந்த காலத்துல பூரா கூரை வீடு தானே. கூரை வீட்டுல உட்காரணும்னு சொன்னா சாணி தரையால முழுகணும். ஆமா அந்த காலத்துல மண் குழம்பு செவுரு தான். மண்ணால செவுரு. ஏப்பா சாணியை போட்டு தான் முழுவாங்க. அந்த சாணி போட்டு முழுகின தரையில படுத்தோம்னு சொன்னா ஏசில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். பாத்துக்கோ. அப்ப சாணி தரையை முழுகும் போது அந்த தரை காயணும்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆமா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்கள வெளியே போக சொல்ல முடியுமா? ஏப்பா இப்படி நடக்க முடியாது. சீவன கீழ வச்சிருக்க முடியாது. போக சொன்னாலும் அவங்களால எழுந்திருக்க முடியாது. அப்ப வீட்டுக்கு வர மருமக தாய் தகப்பன மாமியின் மாமியால அந்த மனதிலே நினைத்து அவங்க 2 பேரையும் இந்த மாடாக்குழி இருக்க மாடாக்குழி பெரிய மாடாக்குழி அதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவா. ஆமா ஆமா பிள்ளையா தூக்கி வச்சுக்கிடுவா. அந்த தரை காஞ்சதுக்கு பிறகு வெளியே இறக்கி வைப்பா. அப்புறம் தூக்கி கீழ வச்சிருவா. அதுக்கு தான் அந்த மாடாக்குழியா. அதுக்கு தான் மாடாக்குழி போட்டு வீடு. ஆமா நல்ல மருமகளா இருந்தா உள்ள வைப்பா, வெளியே இறக்குவா. சரி ஒரு மாதிரி ஒன்ன மாதிரி அகம்பிடிச்சவளா இருந்தா என்னவா? ஏப்பா உடனே பூமியை தூட்டி பூமிக்குள்ள பதச்சிடுவா. வீட்டுக்குள்ள குழியை தோண்டி ஒரு உலமுடியை வாங்கி அதுக்கு ஏத்த ஒரு மண்பானை வீட்டுக்குள்ள குழியை தோண்டி புதைச்சிருவா. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு வாசல் கட்டணும்னு வச்சுக்கோ. சில இடத்துல வானம் போட்டோம்னு வச்சுக்கோ. அந்த வானம் தோட்டும் போது உள்ள பெரிய பெரிய மண்பாண்டம் வரும். மண்பாண்டம் போட்ட உடனே ஏப்பா சரியான புதையல் நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னு ஆசைப்பட்டு கையில எடுப்போம். திறந்து பார்த்தோம்னு சொன்னா அங்க முட்டு காது முட்டு கை இந்த எலும்பு தான் இருக்கும். அதான் அந்த காலம் அப்படி செஞ்சிருக்காங்க. அதுக்குத்தான் அப்படி மாடாக்குழி போட்டு வீடு கட்டுவாங்களாம். அப்போ நல்ல மருமகளா இருந்தா தானே நல்லபடியா பாப்பா. அவ ஏன் அப்படி வைக்கான்னா ஒட்டு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஊருக்கும் திருநைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு பூமிக்கு வினைக்கும் பாரத்துக்கும் வினையுமா இருக்கிய அப்படின்னு அந்த அம்மாவை அப்படியே உள்ள வச்சிருவா. அப்படி இருப்பதனால ஆண்டவா பரம்பொருளே நீங்க படைத்த உலகத்தை மக்களுக்கெல்லாம் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை. உயிர்கள் எல்லாம் உருவாகி உருவாகி இந்த உலகம் என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவா. உயிர் சுமைகளை எனக்கு தாங்க முடியாத காரணத்தால் எனக்கு நீங்க
நீங்க கொஞ்சம் உயிர் சுமையை குறைச்சு தாங்குவாங்க. இப்படியாகவே இருக்கும் போது ஆதி கைலாசத்திலே ஆதிபராசக்தியானவள் ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடக்க பூமாதேவி எனக்கு நீங்க கொஞ்சம் உயிர் சுமைகளை குறைத்து தாங்கள் என்று கேட்க அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், அம்மா பூமாதேவி நீ கவலைப்பட வேண்டாம், நானே உனக்கு உயிர் சுமையை குறைச்சு தாரேன் என்று தெய்வ திரு வள்ளுவரை வரவழைத்தார். ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை குறைக்க நீர் சென்று பூலோகத்திலே ஒரு பறை ஓசை அடித்து வர வேண்டும். எப்படி பறையோசை அடிக்கணும்? பூவிருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துதரணும்னு நீர் போய் பறை ஓசை அடித்து விட்டு வரும் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளுவர் ஆண்டவன் சொல்லுக்கு வரவார்த்தை உண்டா? கிடையாது. இந்த வார்த்தையுமே கிடையாது. ஆட்டு வேண்டி சம்மதித்து ஒத்த நல்ல முரசெடுத்து ஒத்த நல்ல முரசெடுத்து அவர் வெள்ள யானை மீதில் ஏறி பூலோக வந்திறங்கி என்ன செய்வாரா? கையில எடுத்து வெள்ளை யானையிலே அமர்ந்து கொண்டு பூலோகம் வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். நாரதர் கலகம் நன்மையிலே முடியும். நாரதர் வந்து பார்த்தார், இந்த வெள்ளையர வள்ளுவராகப்பட்டவரை ஆண்டவே சிவபெருமான் நல்லா உவாங்கி பறைவசி அடிக்க சொன்னார். கோவம் வந்தாத்தான் இவர் நல்லா சுல்லுன்னு அடிப்பாரு. கோவம் வரணும்னா இவருக்கு என்ன செய்யணும்? கோவம் வரணும்னு சொன்னா அவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்யணும். இடையூறு செய்யணும்னா ஒரு ஆளு செல்லு பாத்துக்கிட்டு வைங்க, அண்ணா உட்கார்ந்து இருக்காங்களே 2 பேரும் சிவராஜ் அப்பாவும் 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த செல்ல புடுங்கிட்டு உடனே அவங்களுக்கு என்னமா வரும் கோவம்? நீ என்ன செஞ்சாலும் செஞ்சிருக்கலாம், ஒரு அடி அடிச்சிருக்கலாம், என் செல்போன் எல்லாம் புடுங்கிட்டு போயிட்ட அப்படின்னு பின்னாலே விரட்டி வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு வராது, அது சிரிச்ச முகம்தான், எனக்கு அது மாறாது மற்றவர்களுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு கோவம் வரணும்னா ஏதாவது ஒரு இடையூறு செய்யணும். அப்படி என்று அந்த வள்ளுவராகப்பட்டவர் சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா தம்பி இங்க வாங்க, ஏ தம்பி, ஒரு தம்பி இல்லையே எங்க, ஏ தம்பி இங்க வா, இங்க வா, ஏன் பேண்ட் போட்டவன் நல்ல ஒரு பெரிய செங்கல் இருந்தா எடுத்துட்டு வா. என்ன கோயிலுக்குள்ள போயிட்டா உள்ள இருக்கோ, நல்ல ஒரு பெரிய செங்கல் இருந்தா எடுத்துட்டு வா. தலையில போடத்தான். சின்னம் சிறு பிள்ளைகளை கூப்பிட்டார். ஏன் சிறு பிள்ளைகளா, அதோ பாத்தீங்களா வெள்ளை யானையிலே வெள்ளை தாடியும் தலைமுடியுமா உட்கார்ந்து இருக்காரே ஒரு ஆளு கிழவன். அவன் ஒரு கிறுக்கன், அவன் ஒரு மெண்டலு, அவன் ஒரு லூசு, அவன் ஒரு கோண்டிக்காரன், அவன் ஒரு பைத்தியம். அவனை பூலகத்தை விட்டு நீங்க அடிச்சு விரட்டுங்கன்னாரு. சின்ன பிள்ளைகளுக்கு தான் சொன்னா போதுமே. உடனே கல்லும் கட்டியுமாகவே எடுத்து வள்ளுவரையே எரிய ஆரம்பித்தார்கள். அவருக்கு அடுத்த அடி ஒருக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையவே மாத்தி அடிக்கின்றார். ஆண்டவை எப்படி அடிக்க சொன்னார்? காய் இருக்க, கனி இருக்க, பழத்துல கனிந்த கனி மந்திரம் உதிரப்படி அடிக்க சொன்னார். அந்த குழந்தை எப்படி இவர் எப்படி அடிக்காரு வாய் தடுமாறி. ஏ தாத்தா, பூவை பிஞ்சினா நீ என்ன நினைச்ச? என்ன பூவை பிஞ்சினா நீ என்ன நினைச்ச? பூ பிஞ்சினா அந்த மரத்துல பூக்கக்கூடிய பூவு பிஞ்சி காய் கனி, அந்த பூ இல்லையா? பூவை பிஞ்சின்னு சொன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம். 40 நாள் கர்ப்பம். பிஞ்சின்னு சொன்னா பிறந்த 6 மாத குழந்தை. அப்போ காயின்னு சொன்னா அங்குமே பூவுதிர பிஞ்சோதிர காய் உதிர கனி உதிர அமுதிர்க நல்ல உதிர
வந்தார் அல்லவா அவர் பறை ஓசை அடித்த உடனே பூவிலையும் போகுது பிஞ்சிலையும் போகுது காயிலையும் போகுது கனியிலையும் போகுது அப்படின்னா 40 நாள் கருப்பமும் அழிந்து போனது பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது மணவட மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு இன்னைக்கும் பாருங்க பேப்பர்ல போட்டிருப்பாங்க மணக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அதெல்லாம் அவர் அடிச்ச பறை ஓசையினால அப்படி இருந்திருக்கு அது மட்டுமா கீழே விட்டு சின்னாத்தா போனா மேல விட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா வேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல ஊருக்குள்ள இருக்கிறது வரைக்கும் ஊர் போற நீ பேசினா கைலாசத்துல போய் பேச ஆள் வேணும் பாரு அதனால அவளையும் சேர்த்தே கூட்டு போறா அப்ப இப்படி உலகத்திலே அனைத்து உயிர்களும் ஆண்டு மடியும் போது ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் சேதங்கள் வந்தது பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகி விட்டது ஏன் அதிகமாச்சுன்னா அந்த காலம் இறந்த திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே யாருக்குமே எரிக்கவும் தெரியல பிணைக்கவும் தெரியல ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்க ஒரு ஒத்தையா தூக்கி ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வந்துடலாம் அதே மனுஷன் மண்டையை உதறிட்டாமனா ஒத்தையில சுமக்க முடியுமா தூக்க முடியாது சவமா கணக்கையா அப்படிம்பாங்க அப்படின்னு அதுக்குரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை அப்ப திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாக செத்தாத்தனையா தெரியும் சுடுகாடு எங்க இருக்குன்னு நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும் எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே